என்னாச்சு இன்னுமே காணோம்? ஃப்ளைட் ஏதாவது லேட் ஆயிருக்குமோ இன்னைக்கு? கார்த்திக் வேற இன்னும் கொஞ்ச நேரத்துல ஆபீஸ் கிளம்பிடுவான். அதுக்குள்ள இவங்க எல்லாரும் வந்துருவாங்கன்னு பார்த்தேன். இன்னும் வர காணுமே. வந்துட்டாங்கன்னா அப்படியே இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சிடலான்னு நினைச்சேன். கார்த்திக் சக்தியை பார்த்தான்னா கண்டிப்பா அவனுக்கு பிடிக்கும் தான் நினைக்கிறேன். எனக்கு அவளை போட்டோல பார்த்தோன்னே நல்லா பிடிச்சிடுச்சு. இந்த வீட்டுக்கு இனிமே மருமகளா வரதா இருந்தா அவ மட்டும்தான் வரணும். கார்த்திக்கும் சக்தியை எப்படியாவது பிடிச்சிடுச்சுன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. சீக்கிரமாவே கல்யாணத்தை எடுத்துடலாம். அம்மா, நான் காலேஜ் கிளம்புறேன். ஏ பவித்ரா, இன்னைக்கு ஒன்னும் காலேஜுக்கு போவேணாம், நாளைக்கு போய்கிடலாம். இன்னைக்கு வீட்ல இரு. அம்மா, நீ ஏன் சொல்ற? ஒரு நாள் கூட காலேஜுக்கு லீவே போட விட மாட்டேன். நானே தலைவலி காய்ச்சல் ஏதாவது லீவ் போட்டாலும் இன்னைக்கு போலியா காலேஜுக்கு, இன்னைக்கு போலியா காலேஜுக்குன்னு 10 வாட்டி கேட்பேன். இன்னைக்கு என்னன்னு பார்த்தா நீயே என்ன லீவ் போட சொல்லிட்டு இருக்க. என்ன ஆச்சு உனக்கு? ஏய், இன்னைக்கு சக்தியும் என் ஃப்ரெண்டும் வர்றாங்கல்ல, அதனாலதான் சொல்றேன் இங்கே இருன்னுட்டு. வந்தா வரட்டும், அதுக்கு நான் இருந்து என்ன பண்ண போறேன்? அவங்க வந்தாங்கன்னா நீ இன்வைட் பண்ணு. நீ லூசு பவித்ரா. அம்மா, இன்னொரு வாட்டி என்ன லூசுன்னு சொன்னா அவ்வளவுதான் சொல்லிட்டேன். பின்ன என்னடி புரிஞ்ச பேச? சக்தி உன் வயசுல உள்ளவ, அவளுக்கு நீ பேசினாதானே சரியா இருக்கும். நான் கிடந்து அவகிட்ட என்னடி பேச முடியும்? நீதான் அவகிட்ட எல்லா விஷயத்தையும் கேட்கணும். அதனாலதான் சொல்றேன் இங்கே இருன்ட்டு. அதனால என்ன, சக்தி இங்க தானே இருக்க போறாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து கேட்டுக்கிடுவேன். இன்னைக்கு எனக்கு முக்கியமான ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு, அதனால கண்டிப்பா காலேஜ் போய் தான் ஆகணும். என்ன காலேஜ்? எங்கேயாச்சும் பார்க்குக்கு போறதா இல்ல சினிமா தியேட்டருக்கு போறதா? ஐயோ, அம்மா கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாங்களே. இந்த டவுட்டோட நான் காலேஜ் போறேன்னா கண்டிப்பா பிரின்சிக்கே போன் அடிச்சிருவாங்க. அப்புறம் அவ்வளவுதான், நம்ம செத்தோம். ஏய் என்ன? இல்லம்மா, யோசிச்சு பார்த்தேன், நீ சொல்றதும் கரெக்டா தான் இருக்கு. காலேஜ் அதே இடத்துல தானே இருக்க போது, நாளைக்கு நானும் போய்க்கிடலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை. சரி சரி, இங்கே இரு. இங்க பாரு, பூமாரி கிட்ட எக்கு தப்பா பேசின மாதிரி இந்த பொண்ணு கிட்ட எதுவும் பேசக்கூடாது, புரியுதா? ஆமா, அப்படியே நான் பேசிட்டேன். அவகிட்ட நான் என்ன பேசினேன்? சரி விடுடி. அம்மா, அண்ணனுக்கு சக்தியை பிடிக்குமா? தெரியல அத பத்தி. சக்தி வந்ததுக்கு அப்புறம் தான் அவன்கிட்ட பேச சொல்லணும். அண்ணன் வேற வீட்டுல தான் இருக்கு போல. இன்னைக்கு லேட்டா தான் ஆபீஸ் கிளம்பும் போலயே. அதனாலதான் சக்தியை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க. அவ சீக்கிரமா வந்துட்டானா 2 பேரும் பேசிட்டு அதுக்கப்புறம் கிளம்பலாம்ல. ஓஹோ, அப்படி சொல்றியா நீ? ஆமாடி, கார்த்திக்கிட்ட நீயா எப்படியாச்சும் பேசணும். அவன் எப்படியாச்சும் சக்தியை கல்யாணம் பண்ணிக்கணும். அம்மா, அதெல்லாம் ஒண்ணும் கவலைப்படாத. கார்த்திக் எப்படினாலும் சக்தியை தான் கல்யாணம் பண்ணிப்பா. ஏண்டி, அதெல்லாம் நடக்குமா? நடக்கும் நடக்கும். சரி சரி, ரொம்ப ஓவரா அளக்காத. என்ன சவுண்ட் அது? கார் வந்துடுச்சு. ஏய், எந்த லூசு உள்ள இருக்கு? கார் எப்படி கொண்டு வந்து நிப்பாட்டணும்னு கூடவா தெரிய மாட்டேங்கி? வாவ் ஆன்ட்டி, ஹாய். ஏமா, எப்படி இருக்க? சக்தி, என்ன உங்க அம்மாவை காணோம், நீ மட்டும் வந்து இறங்குற? சின்ன வயசுல உன்னை பார்த்தது, நல்லா அழகாயிட்டிய. இவளா? பாக்குறதுக்கு ஒயிலா மாதிரி இவ்ளோ பெருசா வளர்ந்திருக்கா. ஆன்ட்டி, எப்படி இருக்கீங்க? ஹூ இஸ் திஸ்? என் பேரு பவித்ரா. ஹாய் பவித்ரா, ஐ எம் சக்தி. உங்க அம்மா வரலையா? அம்மாக்கு கொஞ்சம் வேலை இருக்குன்ட்டு போயிருக்காங்க. ஈவினிங் போல வர்றேன்ட்டு சொல்லிருக்காங்க பவித்ரா. அம்மா, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்கேன். கிளம்பலான்ட்டு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். சரி, நீங்களும் வர்றதா இருந்துச்சுல, அதான் பார்த்துட்டு கிளம்பலான்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஓ, ஐ சி. நீங்க கார் எல்லாம் டிரைவ் பண்ணுவீங்களோ? யா, ஆஃப் கோர்ஸ். கார் கூட ட்ரை பண்ண உனக்கு தெரியாதா? இல்ல, இன்னும் படிக்கல. ஸ்கூட்டினா ஓட்டுவேன், கார் எல்லாம் ஓட்ட தெரியாது. ஓ, ஓகே ஓகே. எங்க டாட் எல்லாம் எனக்கு எப்பவோ கார் ஓட்ட சொல்லி தந்தாச்சு. ஓ, அப்படியா? ம். சக்தி, அம்மா எப்பமா வருவாங்க? வீட்டுக்கு வான்னு அவளை கூப்பிட்டு இருந்தேன். உன்னை மட்டும் அனுப்பி வச்சிருக்கா பாத்தியா? ஆன்ட்டி, அம்மாவும் என்னோட வர்றதா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான வேலை இருந்துச்சுன்னு நான் தான் அவங்க அம்மா வீட்டுல கொண்டு எங்க அம்மாவை டிராப் பண்ணிட்டு நான் இங்க வந்துட்டேன். ஓ, அப்படியா? அதானே, இங்கதான் வந்து இறங்குறேன்னு சொல்லியிருந்தா. திடீர்னு அங்க போயிருக்கானா? என்ன ஆச்சுமா? அங்க ஏதாவது பிரச்சனையா? இல்ல ஆன்ட்டி, நத்திங். எந்த பிரச்சனையும் இல்ல. நீங்க எதுவும் கவலை எல்லாம் படாதீங்க, கூலா இருங்க, புரியுதா? அம்மா, உங்க சன் எங்க? என்ன வந்தது வராததுமா எங்க அண்ணனை பத்தி கேக்குறீங்க? ஏன் கேட்க கூடாதோ? ஏ பவித்ரா, சும்மா இரு. அவன் உள்ளதாமா இருக்கான். ஓகே ஆன்ட்டி. ஏன் எங்களெல்லாம் வந்து இன்வைட்லாம் பண்ண மாட்டாரோ? கார்த்திக், கார்த்திக். ஆன்ட்டி, பரவாயில்ல, நோ இஷ்யூஸ். ஐயோ, இருமா, அவன் கூப்பிட்டுதான் சொன்னான். நீ வந்தோன்னு கூப்பிட சொன்னான் பாத்துக்கோ. அவன் வெளியெல்லாம் வந்து நிக்க மாட்டான் அதிகமா. உள்ள ஏதோ ஒர்க் இருந்துச்சுன்னு நினைக்க, அதை பார்த்துட்டு இருந்திருப்பான். அதான் உள்ளே இருந்துட்டா. இரு, நான் கூப்பிட்டா உடனே வந்துருவானே. அம்மா, சக்தி, அங்க பாருமா, அதான் கார்த்திக். வாவ், ஹாய் கார்த்திக். ஹாய்.
என்னாச்சு கார்த்திக், எதுவும் சர்ப்ரைஸ் ஆக மாட்டேங்கிறீங்க? நீங்க யாரு? என்ன கார்த்திக், என்ன பத்தி யாருன்னு கேக்குறீங்க? ஐ எம் சக்தி. சக்தினா யாருன்னு எனக்கு தெரியலையே. டேய் கார்த்திக், அதான் நான் சொன்னேன்லடா என் ஃப்ரெண்டோட பொண்ணு வர்றான்னுட்டு, சக்தின்ட்டு சொன்னேன்ல. என்ன ஆச்சு? உன் மண்டையில இல்லையா எதுவுமே? யாரம்மா சொல்றீங்க நீங்க? டேய் நேத்து அதான் சொன்னேன்ல, நல்லா ஞாபகப்படுத்தி பாரு. ஓ சரி சரி. ஹாய். என்னாச்சு கார்த்திக், நீங்க ரொம்ப ஸ்வீட் பர்சனா இருப்பீங்கன்ட்டு உங்க அம்மா அடிக்கடி என்கிட்ட ஃபோன் காலிங்ல சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நீங்க என்னன்னு பார்த்தா ரொம்ப ஷையா இருக்கீங்க. அப்படியெல்லாம் இல்ல, நீங்க யாருன்னு எனக்கு தெரியல, அதான். அதான் இப்ப தெரிஞ்சிடுச்சுல, ஐ எம் சக்தி. நான் இனிமே உங்க வீட்டுல தான் இருக்க போறேன். அதெல்லாம் இருங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல. அம்மா, எனக்கு ஆபீஸ்க்கு லேட் ஆகுது, நான் கிளம்புறேன். கார்த்திக், இன்னைக்கு தானே நான் வந்திருக்கேன், ஒரு நாள் லீவ் போடக்கூடாதா? எங்க அம்மா சொன்னாலும் நான் ஆபீஸ்ல லீவ் போட மாட்டேன். ஓஹோ, அம்மா சொன்னா கூட நீ ஆபீஸ்ல லீவ் போட மாட்டியா? இனிமே இந்த சக்தி சொன்னா நீ எல்லாத்தையும் லீவ் போடுவ. இன்னும் கொஞ்ச நாள்ல உன்னை எப்படி மாத்துறன்னு மட்டும் பாரு. அம்மா சொன்னா லீவு போட மாட்டாராம், ஒய்ஃப் சொன்னா லீவ் போட்டு தானே ஆகணும். கார்த்திக் சக்தி, நேம் கூட அழகா இருக்குல்ல. அம்மாடி சக்தி, அவன் எப்பவுமே அப்படிதாம்மா, ஆபீஸ்னா உயிரா இருப்பான். அதனாலதான் உன்கிட்ட இப்படி பேசிட்டு போறான். நீ உள்ள வா. ஐயோ ஆன்ட்டி, நான் இப்ப எதுவுமே தப்பா எடுத்துக்கிட்ட இல்லையா? நீங்க எதுக்கு தேவையில்லாம எனக்கு விளக்கம்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க? இங்க பாருங்க ஆன்ட்டி, நான் ஒண்ணு கிராமத்துல வளர்ந்த பொண்ணெல்லாம் கிடையாது. இந்த சாதாரண விஷயத்தையெல்லாம் பெருசா எடுத்துக்கிட்டு சண்டை போடுறதுக்கு. இவ்ளோ சண்டை போட்டோம்னா அவ்வளோ படிச்சு என்ன பிரயோஜனம்? அண்ணி உள்ள வாங்க அண்ணி. வாவ், என்ன சொன்ன நீ? இப்போ என்ன அண்ணின்னு சொன்னேன், ஏன் உங்களை அண்ணின்னு சொல்லக்கூடாதா? தாராளமா சொல்லு, ஓகேயா? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நீ என்ன அண்ணின்னு கூப்பிடுறது. அப்படியே அண்ணி, அப்ப இனிமே உங்களை அண்ணினே கூப்பிடுறேன். அம்மாடி சக்தி, உள்ள வாடா. எதுக்கு வெளியே நின்னு பேசிட்டு இருக்கணும்? ஆன்ட்டி, உங்க வீடு அருமையா இருக்கு ஆன்ட்டி. உங்க வீட விடவா? எங்க வீடு இதை விட பிரம்மாண்டமா தான் இருக்கும். இருந்தாலும் இந்த மாதிரி வீட்ல எல்லாம் இருக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நல்லா இருக்கு இந்த வீடு. உங்க அம்மாவும் நானும் சேர்ந்து ஒண்ணு போலதான் வீடு கட்டணும்னு நினைச்சிருந்தோம். என்ன பண்றது, அவ அங்க போய் செட்டில் ஆயிட்டா. அதனாலதான் எதுவும் பிளானும் பண்ண முடியல, ஒன்னும் பண்ண முடியல. ஆனா இப்ப பாரு, நீ என் வீட்டுக்கு வந்து அந்த உறவு முறையை எப்படியோ ஒட்ட வச்சுட்ட. ஆன்ட்டி, உங்க பையனை பத்தி நீங்க சொன்னோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிடுச்சு. அந்த பொண்ணு எப்படியோ ஏமாத்தி உங்க பையனை கல்யாணம் பண்ணிருக்கான்ங்கிறது எனக்கு நல்லா புரியுது. படிக்காத பொண்ணு கூட எல்லாம் யாராச்சும் இருக்க முடியுமா? அதெல்லாம் விடுமா, அதெல்லாம் முடிஞ்ச விஷயம். இனிமே உங்க 2 பேரும் கல்யாணத்தை பத்தி மட்டும்தான் நம்ம யோசிக்கணும். பழைய விஷயத்தை பத்தி பேசி என்ன பண்றது? இல்ல, அந்த பொண்ணுக்கு இருந்தாலும் ரொம்ப திமிருதான். பொய் சொல்லிருக்கா பாருங்களா. அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணுதாமா. ஏதோ குடும்ப சிச்சுவேஷன் அப்படியே ஆயிடுச்சு. சரி விடு, அதை பத்தியெல்லாம் நம்ம எதுக்கு பேசணும்? இனிமே நடக்க போறத மட்டும் நம்ம பேசினா போதும். ஏய் பவித்ரா, உள்ள கூட்டிட்டு போய் சாப்பிட ஏதாவது கொடு. அண்ணி, உங்களுக்கு என்ன பிடிக்கும்? பாதாம் பாலா இல்ல ரோஸ் மில்கா? ரெண்டுமே வேண்டாம், நான் கொஞ்சம் டயட்ல இருக்கேன், அதனால வாட்டர் மட்டும் போதும். அண்ணி, ரொம்ப ஸ்லிம்மா இருக்கீங்க நீங்க. நானும் வெயிட் குறைக்கணும் நினைக்கேன், குறைக்கவே முடிய மாட்டேங்குது அண்ணி. இனிமே பாரு நீ எப்படி ஒல்லி ஆகுறேன்ட்டு. நான் தான் இந்த வீட்டுக்கு வந்துட்டேன்ல, உனக்கு எப்படி டயட் பிளான் சொல்றேன்னு மட்டும் பாரு. தேங்க்ஸ் அண்ணி.